give me the car key at least, yaar. Open the door. 4 hours நான் நின்னுட்டு இருக்கேன் ரீனா. மதுரையை பூர்வீகமாக கொண்ட பாஸ்கரன் அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார். அவர் அங்கிருந்து பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு தனது வீடு அமைந்துள்ள கேரள மாநிலம் வெள்ளிமலைக்கு சென்றுள்ளார். மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து வீட்டின் கதவை திறக்க கூறியுள்ளார் பாஸ்கரன். பாஸ்கரனுக்கு கொரோனா இருக்குமோ என்ற அச்சத்தால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமலும் கதவை திறக்காமலும் இருந்து உள்ளனர். தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என பாஸ்கரன் விளக்கமளித்தும் அவர்கள் கதவை திறக்கவில்லை. இதனால் பல மணி நேரம் வாசலிலேயே காத்து கிடந்தார் பாஸ்கரன். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் பாஸ்கரன் மனைவியிடம் தொலைபேசியில் அழைத்து அவரை வீட்டிற்குள் விடுமாறு வலியுறுத்தினர். ஆனால் கொரோனா காலம் என்பதால் அவரை அனுமதிக்க முடியாது என மறுத்துள்ளார் அவரது மனைவி. பின்னர் பாஸ்கரன் வீட்டிற்குள் இருக்கும் காரை கொடுத்தால் அதன் மூலம் தனது சொந்த ஊரான மதுரைக்கு சென்று விடுகிறேன் என கெஞ்சினார். அதற்கும் அவரது மனைவி மறுப்பு தெரிவித்தார். மாமாவோட கார் இட்ஸ் நாட் ஐ ஓன்ட் பை மீ, இட்ஸ் ஓன்ட் பை மை அங்கிள். நான் வந்து இங்க விட்டுட்டு போயிருந்தேன் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி. இப்போ நான் சொன்னேன் அட்லீஸ்ட் எனக்கு ஒண்ணு இந்த காரை கொடுத்து நீ வெளியில போய் எல்லாரும் இந்த கேட் ஓபன் பண்ணி நான் உள்ள உட்காந்துட்டாது. நான் இந்த பாத்ரூம் போகாம 3 மணி நேரம் உட்காந்துருக்கேன் நான். You know how much is hard is that? இறுதியில் அப்பகுதி மக்களின் முயற்சியால் வீட்டின் கேட்டை உடைத்து காரை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு கிளம்பினார் பாஸ்கரன். கொரோனா அச்சம் குடும்ப பந்தத்தையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது.